ராமநாதபுரம் நகரத்துக்குள்ள பாதாள சாக்கடை திட்டம் போட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆகி போச்சு. எந்த பகுதியுமே சரியான திசையில எல்லாம் காவாவா ஓடி பெருக்கெடுத்து ஓடிச்சு. அதுக்கு பின்னாடி இப்ப மழை பெஞ்சதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா ரோடு பூரா அவ்வளவு டேமேஜா இருக்கு. ஒரு ரோடு கூட சரியில்லை, எல்லாமே குண்டும் குழியுமா இருக்கு. நகராட்சி நிர்வாகத்தில் கேட்டால் அவங்க என்ன இதுக்கு போக இப்போ பின்னாடி என்ன சொல்றாங்கன்னா, அந்த பைப்பு போட்டுக்கிறாங்க, காவேரி வாட்டருக்கு புதுசாக பைப்பு போட்டுட்டு வராங்க, அது போட்டால் சரியாயிருன்னு சொல்றாங்க. அந்த பைப்பு போட்டதை ஒழுங்கா கூட மூடலை. அவங்ககிட்ட கேட்கறதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இது 7வது கான்ட்ராக்ட்காரனா வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கான்ட்ராக்ட் ஒருத்த விட்டுக்கிறாங்க, அதுக்கு பின்னாடி கான்ட்ராக்ட் விட்டு மாதிரி 7 முறை கான்ட்ராக்ட் 7வது ஆள் தான் வேலை செய்யறாங்களா. வேலை செய்யறவங்களை போய் கேட்டால் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னா அந்த மூடுறது கூட அவங்க இல்லை, வெறும் டிராக்டர் வச்சு அடிச்சு அப்படியே போட்டுட்டு போயிருக்காங்க. நகரத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து ரோடுமே பார்த்தீங்கன்னா ஜனங்கள் நடக்கிறதுக்கான ஒரு தகுதி இல்லாத ரோடா இருக்கு. கொஞ்சமாவது நகராட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவங்க ஆணையர்ல இருந்து எல்லாருமே அதை போய் ரோடுகளை பார்த்து சரி பண்றதுக்கான ஏற்பாடு பண்ணிருக்காங்களான்னு கேட்டா கிடையாது. யாரை கேட்டாலும் பதில் சொல்ற ஆளா தெரியல. அதனால தயவு செய்து நகராட்சி நிர்வாகத்தை இந்த ரோடு போடுறதுக்கு மாவட்ட நிர்வாகமும் மாநில நிர்வாக உடனடியாக நடவடிக்கை எடுத்து இந்த ரோடுகளை சரி செஞ்சு கொடுத்து மக்களுக்கான ரோடா மாத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன்.